கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 22வது அதிகாரம் 4வது வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆமேன். நம்பிக்கை வைத்த எங்களுடைய ஆதி தகப்பன்மார்கள் பரிசுத்தவான்களை கர்த்தர் விடுவித்தார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். கர்த்தரை நம்பின ஆதி தகப்பன்மார்களா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுபோல தானியேல், யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்தார், விடுவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் கூட ஒரு சில நபர்களை நம்ம பார்க்கும்போது தானியேல் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜூலைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமேன். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி கர்த்தருக்காக அவங்க வைராக்கியமாக நிற்கும்போது அவங்கள தூக்கி எரிகிற அக்கினி ஜுவாலையில் போட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாவும் அங்கே இருக்கிற சேவகர்கள் சொல்லும்போது இவங்க தைரியமாக சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலே விசுவாசமாக அந்த வார்த்தையை அவங்க முன்னாடி அவங்க அறிக்கை எடுக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அந்த வார்த்தையின்படியாகவே கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் அந்த வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். அதே போல தான் தானியேலும் பாருங்கள், தானியேலை தூக்கி சிங்கக்கபிக்குள்ளே என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அப்போது இந்த சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவே இல்லை. காரணம், இவர் இடைவிடாமல் எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு தாசனாக என்ன செய்தார் இருந்தார். அதனால சிங்கங்கள் இந்த தானியேலை என்ன செய்யலை, சேதப்படுத்தவே இல்லை. அப்போ இனி காரணம் இல்லாமல் இந்த தானியேலை குற்றப்படுத்தி ஜெபத்தை குறித்ததாக குற்றப்படுத்தி இவர் ஜெபம் இவர் ஒரு பாவம் அந்த இடத்தை செய்யலை. ஆனால் 3 வேளையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். இது பிடிக்காத மனிதர்கள், தானியேல் செய்கிற அந்த காரியம் பிடிக்காத மனிதர்கள் ராஜா கிட்ட போய் சொல்லி குற்றப்படுத்தி என்ன செய்கிறாங்க, சிங்கக்கபிக்குள்ள தூக்கி போடுறாங்க. ஆனாலும் அங்கேயும் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்ததுனால சிங்கங்கள் அவரை என்ன செய்யலை, சேதப்படுத்தலை. அதை தான் சொல்கிறார் பாருங்கள். தானியேல் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்குறோம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். ஆமேன். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமேன். இந்த தானியேல் தேவனுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவனாய் காணப்பட்டார். ஆகையால் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடி தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை என்ன செய்தாராம், கட்டி போட்டாராம். அப்போ தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல தான் இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி எரிகிற அக்கினிக்குள்ளே போடுறாங்க, நெருப்புக்குள்ளே போடுறாங்க. ஆனாலும் அவங்க வெந்து போகாமல், அந்த நெருப்பில் அழிந்து போகாமல் தேவன் அங்கேயும் தூதனை அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். இதே போலதான் ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் ஆதி தகப்பன்மார்கள் நமக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்கள் கர்த்தரை நம்பி இருந்தவர்களை, கர்த்தர் மேல் விசுவாசமுடையவர்களாக இருந்தவர்களை தேவன் தப்புவித்தார், விடுவித்தார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் தேவனை நோக்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற உங்களை, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாக ஏசப்பா இருக்கிறார். அவரை யார் நம்புறீங்களோ, நம்புகிறவர்கள் அவர் கைவிடவே மாட்டார். யாரெல்லாம் அவர் மேலே விசுவாசமாக இருக்கீங்களோ, ஏசப்பா இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எனக்கு விரோதமாக
விரோதமாக பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாய் பேசாதபடி அவர்கள் வாயை தேவன் கட்டி போடுவார்னு சொல்லுங்கள். எனக்கு விரோதமாக இருக்கிற அந்த அக்கினியை போல இருக்கிற இந்த சோதனையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து ஏசப்பா என்னை விடுவிப்பார்னு சொல்லுங்க. அப்ப விசுவாசம் உள்ள வார்த்தைகளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பிரச்சனையின் மத்தியிலும் தனக்கு முன்னாடி இருக்கிற மரண போராட்டத்தை கண்டும் அவங்க பயப்படாம தைரியமா சொல்றாங்க. பாருங்களேன், 7 மடங்கு அக்கினி என்ன செய்தார்களாம் கூட்டி. இவங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னார்களோ அந்த அளவுக்கு அங்க அக்கினியின் அளவு என்ன செய்யுது, கூட்டப்படுது. ஆனாலும் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பயப்படலை, கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னார்கள். விசுவாசமுள்ள வார்த்தையை பேசினார்கள். கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கையில் உறுதியாக இருந்தாங்க. கர்த்தர் எங்களை தப்புவிப்பார், இந்த எரிகிற அக்கினிக்கு தப்புவிப்பார் சொல்லிட்டு, ராஜாவுடைய கோபத்துக்கு எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி தைரியமாக நின்னாங்க, விசுவாசமாக நின்னாங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த அக்கினிக்குள்ள தூதனை அனுப்பி அவங்களை விடுதலை ஆக்கினார். அதுபோல தான் தானியேலை, இடைவிடாமல் ஆராதனை செய்த தானியேலையும் தேவன் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி காப்பாற்றினார். அதுபோல் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் மேல் நம்பிக்கையோடு இருக்கிற, தேவனையே நம்பி இருக்கிற, தேவனையே சார்ந்திருக்கிற, அவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மலை போல இருந்தாலும் பனி போல என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். இந்த பைபிளில் இருக்கப்பட்டு சொல்லப்பட்ட இந்த தாசர்மார்களைப் போல நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எதை கண்டு பயந்து போயிடாதீங்க. நம்மள ஆதி தகப்பன்மார்கள் கர்த்தரை என்ன செய்தார்களாம், நம்பினார்களாம். நம்பினவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம், விடுவித்தாராம்.